நெறைய பேர் இந்த குலதெய்வ கோவில்ல இருந்து மண் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல வச்சு அத பூஜை பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் பண்ணலாமா? நிச்சயமாக இப்போ குலதெய்வ கோயில்ல போயிட்டு மண் எடுத்துட்டு வரலாம். எல்லாம் கார போட்டுக்கிறாங்க. எந்த மண் இருக்கு? எடுக்க முடிறதில்ல. ம். எடுத்துட்டு வரலாம் தப்பு இல்ல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த கோயிலுக்கு எதிர்ல கூட எடுத்துங்க. ம். அந்த கோயில்ல எடுத்துட்டு வந்து அந்த மண்ண எடுத்துட்டு வந்து மஞ்சள் துணியில போட்டு, ஆ. விபூதி, குங்குமம், பச்சை கற்பூரம், வாசனை திரவங்கள்லாம் போட்டு வச்சு வழிபட்டு, ம். அது பூஜை அறையில வச்சீங்கன்னா, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். பிடி மண் எடுக்கும் முறைன்னு சொல்லுவாங்க இத. ஓகே. பிடி மண் எடுத்துட்டு வந்து நம்ம குலதெய்வத்த வச்சு என்ன நீ பிடி மண் எடுத்துன்னு வந்தாலும், எண்ணங்கள் தூய்மையா இருந்தா தான் அந்த தெய்வங்கள் இருக்கும். ம். அன்பு இருந்தா தான் அந்த அன்புக்குள்ள அந்த தெய்வம் குடிகொள்ளும். அன்பு இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் எதுவுமே வேலை செய்யறதில்ல. ஃபர்ஸ்ட்டு நம்ப உணரணும். நம்ம குடும்பத்த உணர வைக்கணும். ம். நம்ப அன்பா இருக்கணும். வூட்ல இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ம். போறது கண்டா முன்னாடி சண்டை போடுறது. அப்ப எந்த தெய்வம் உள்ள இருக்கும்? போடா! கண்டிப்பா. இவன் சண்டை போட்டுக்கிறான் நம்ம போயிடலாம். ம். இன்னும் போயிரும். அதே அன்பா, நல்ல வார்த்தையா, ம். வந்தவொடனே வீட்டுக்கு வந்தோனே, "என்னம்மா சாப்பிட்டியா? தண்ணி குடி." ம். அழகா பேசிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்ப பரிவர்த்தனை பண்ணா, நிச்சயமாக அந்த தெய்வங்கள் குதிகொள்ளும். அப்போ அதுவும் ஆசையா இருக்கும். ஓ! நம்ம இந்த ஊர்ல இருக்கலாம். ம். இது நல்லா இருக்கு. வாசனை திரவம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் இருக்கு. இது அன்புக்காகவே நம்ம அடிமையிடலான்னு கூட தெய்வங்கள் அடிமையிரும். ஓகே. அதனால நம்ம அன்பு பாசம் காமிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தா நிச்சயமும் குலதெய்வம் நீ வணங்கலாம் கூட செய்யுங்க. நீ சாமியே கும்பலனா கூட அது வேலை செய்யும்.